சிங்கம்பள்ளி ரோட்ல பார்த்தாங்கன்னா கல் எடுத்து அடிப்பாங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு இவர். எந்த சீன்ஸுமே வந்து இது தேவையில்லை படத்துக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது. பயங்கரமா இருந்தது. நடிப்பின் மகாராஜான்னு சொல்லலாம். நிஜமாவே சூப்பரா இருந்துச்சுண்ணா. சேதுனாக்கு இதுக்கு மேல ஒரு பெட்டர் 50th ஃபிலிம் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இந்த படம் பாத்துக்கிறீங்களா? அதே தான் பிரதர். ஆனா இந்த படம் வந்து ரொம்ப ஹைலைட்டான இருக்கும். இது வந்து ஒரு கர்மா மாதிரி, அதாவது நம்ம என்ன செய்யறோமோ நம்மளுக்கு அதுதான் நடக்கும்ன்றதுல அது வந்து ஒரு வில்லங்க நடந்திருக்கும். ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு படத்தை, சூப்பரா இருக்கும். 50வது படம் ஒர்த்து தான். இப்போ சேதுனா யோசிச்சிருந்தா அவர் வேற பெரிய டேரக்டரோட 50வது படம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் எனக்கு இதுதான் கதை, நான் இந்த மாதிரி படம் தான் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். எதுவும் இது இந்த படத்தை பற்றி யாருமே குறை சொல்ல முடியாது. குறை சொல்லனால தயவுசெய்து விட்டுறாதீங்க, குறைய சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம். இது வந்து ரொம்ப பெரிய கதை அப்படிலாம் கிடையாது, ஒரு நார்மலான கதை, அழகாக எடுத்திருக்காங்க. அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட தனித்துவத்தை காமிச்சிருக்காங்க. என்ன யோசிச்சாரோ அதே ஸ்க்ரீன்லேயும் கொண்டு வந்திருக்காரு, சொல்லி அடிச்சிருக்காரு. நான் சூப்பரா படம் அருமையாக இருக்குது சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சமுதாயத்துக்கு. விஜய் சேதுபதி எல்லா சீன்ஸுமே அந்த பார்த்தா தான் அந்த லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ்க்கு இதனால தான் நடந்ததா, அதனால தான் நடந்ததா அப்படின்ற ஒரு இது நல்லாவே பண்ணியிருந்தாரு. ரொம்பவே சூப்பராக. ஃபிலோமின் ராஜ் எடிட்டிங் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், நல்லா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் பிசர் தட்டினா கூட வேற மாதிரி போயிருக்கலாம், பட் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், சைலண்டாக வேலையை நடத்திருக்கிறாரு. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார். இல்லை போராடிக்கல சார். கிளைமேக்ஸ் எல்லாம் சீட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம். அவரோட நடிப்பு சொல்ல தேவையில்ல. அவருக்கு மக்கள் செல்வனுக்கு பதிலாக மகாராஜானே அவருக்கு டைட்டில் கொடுக்கலாம். எண்டிங் வந்து செம்ம ட்விஸ்ட், நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி தான் மெயின் படத்துல. இப்போ வில்லனா பண்ணி ஹீரோ பாக்குறது நல்லா சூப்பரா இருக்கு. அவருக்கு எமோஷன் நல்லாவே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு நீங்க லைக் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எமோஷன் கனெக்ட் ஆகும். என் சைடில் பேசிட்டு இப்படி பேசிட்டு இது யார் அப்படி கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா டக்குன்னு அது மாறிட்டே இருக்கு. எது வந்து ஃப்ளாஷ்பேக்கு, எது இப்போ ரியல், எது எண்டு அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். சூப்பரா இருக்குதுல்ல, நீங்களே போய் பாருங்க. நல்லா அருமையா எடுத்துறாங்க படத்தை. ஆக்டிங் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பரா இருக்கு, புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நத்திங் ராங் டு சே. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, எதுவும் குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எல்லாரோடைய ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த சஸ்பென்ஸ், அந்த மெயின்டைன் பண்ண விதம் நல்லா இருந்தது. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் போர் அடிக்கவே இல்லை, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்தது. அனுராக் கஷ்யப்பும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய ஸ்கிரீன்ல நடிக்கலாம். இப்போ கௌதம் வாசுதேவனுக்கு பதிலாக இவரை போடலாம். அந்த மாதிரி கேரக்டர் ரோல் அவருக்கு சூட் ஆகும். வில்லன் ரோல் நல்லா இருக்கு. ஒரு குப்பை தொட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு குப்பை தொட்டி காணா போயிடுது. ஸோ அதை சுற்றி ஒரு படம் அது. டெஃபினட்டாக நல்லா இருக்கு படம். எக்ஸலண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஓவரால் இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. 50வது படம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஹிட்ஸ் ஃப்ளாப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. பட் இவருக்கு வந்து கரெக்டான கதை தேர்ந்தெடுத்து கரெக்டாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. நித்திலனுடைய ஸ்க்ரீன் பிளே இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மையில் பார்த்துருப்போம், சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் தான். ஆனால் வந்து கதை கொஞ்சம் வித்தியாசம், நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. என்கேஜாக சீட் டச்சில் உட்கார வைக்க, இதுதானா அப்படின்ற ஒரு இதுக்கு நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஐயோ, மணிகண்டன் வந்து ரொம்ப நாளாக அந்த நடிக்காமல் அப்படி இருந்தது. நல்ல இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதனால அவருக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், ஆனால் அது சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அவர் இது கதைக்குள்ளேயே ஒன்றி வரா மாதிரி வெறும் காமெடி பண்ணுவார், அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைனா ஓவர் சென்டிமெண்ட் இருக்கும். இதில் ஓரளவுக்கு வித்தியாசமாகவே பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. எங்கேயுமே லேக் எதுவுமே கிடையாது. என்ன சாங் இல்லை, அவள் தான். பிஜிஎம் படம் சூப்பராக இருக்கு. சூப்பராக செம்ம படம் ப்ரோ. அவ்வளோதான், செம்மையாக ஓடும். எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க ப்ரோ. செம்மையாக இருக்கு. இவன் ஒரு இடத்துல கூட லேக் இல்லை ப்ரோ. படம் ஃபுல்லாக ஃபோனே எடுக்கல. படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் தான். ஸ்க்ரீனை பார்க்குறோம், பின்னாடி பார்க்குறோம். சேர்த்து நான் உட்காந்துருந்தார், இன்டர்வியூல இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ காணும், போயிட்டாரு. தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்டாருங்க கண்டிப்பாக. சும்மா ஏன்னா ஒரு 4 வருஷமா வந்துட்டு சும்மா நெகட்டிவ் ரோலே பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாரு. பட் இது வந்துட்டு ஃபுல் மீல்ஸ் அவருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 1 hour கிட்டே அடி வாங்கிட்டு தான் இருப்பாரு. ரொம்ப அவரை போட்டு இன்சல்ட் பண்ணுவாங்க. கன்னத்துல ஒரு 15 வாட்டியாச்சும் கன்னத்துல அடி வாங்கியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இறங்கி வர முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் இன்டர்வல்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஸ்பாயில் பண்ண கூடாது, பார்க்குறவங்க யாரும் வீடியோ எடுத்து போட்டு ஸ்பாயில் பண்ண பார்த்தா நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் லேடிஸ்க்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க.
செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதுதான் படத்தை மொத்த கதையும். நல்லா இருக்கு. இப்போ பர்ஃபெக்டா கோத்துருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் லீனியரா போணுச்சு, செகண்ட் ஹாஃப் கரெக்டா கோத்துருந்தாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மணிகண்டன் அன்எக்ஸ்பெக்டட் ப்ளஸ் ஸ்டன்ஸ்லாம் சொல்லி ஆகணும், ரொம்பவே நல்லா இருந்தது. வைலன்ஸ் வந்துட்டு அழகா காமிச்சிருந்தார், ரத்தம் தெரிக்கிறது அந்த மாதிரி இல்லாம நல்லா இருந்தது. அதை பாக்குறதுக்கும் நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கும் ஒரு வெறி வர மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருந்தாரு நித்திலன். சிங்கம்புலி இதுல இருந்து அடுத்தது திருப்பி இன்னொரு ஃபர்ஸ்ட் இது வருவார் சார். இதுக்கு முன்னாடி சிங்கம்புலின்றது அப்படியே வந்து அடங்கிட்டாரு. இந்த படத்துல ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. சிங்கம்புலி நடிப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். நிறைய பேரோட வெறுப்பு சம்பாதிச்சிருப்பாரு. இப்போ இந்த படத்துல சிங்கம்புலி ரோட்ல பார்த்தாங்கன்னா கல்லெடுத்து அடிப்பாங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு இவர். அனுராக் காஷ்யப் பிச்சு மிரட்டிட்டாரு. அவர் நடிப்புல பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் படம் பார்த்தவங்க முன்னாடியே எல்லாமே சொன்னாங்க, முன்னாடியே கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. லக்ஷ்மி தான். எல்லாரும் நம்ம ட்ரெய்லர் பார்த்து ஒன்று கெஸ் பண்ணியிருப்போம், இப்படிதான் படம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி சுத்தமா இல்லை, கம்ப்ளீட்டா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஜோன். எஸ், கொஞ்சம் சீரியஸான படம் தான், ரொம்ப சீரியஸான படம் தான். ஆனா படத்துல ஹியூமர் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒரு மாதிரி நல்லா ஜெல் ஆயிடுச்சு எல்லாமே சேர்த்து. சூப்பராக இருந்தது நான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக காமெடியாக போவோம். என்னடா ஒரு குப்பை தொட்டிக்கோசம் எப்படி சொல்கிறேன்னா சொன்னால் ஒரு இதுக்கோசமாக இவன் கேஸ் குத்தி இவ்வளோ 7 லட்ச ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து சும்மா தெரிக்கும். அதுபோல் அந்த சிங்கம்புலியோட கேரக்டர்லாம் வந்து சூப்பராக இருக்கும். சாவடிக்கும் போது ஒரு பிஜிஎம்லாம் வரும்னா சூப்பராக இருந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே தெரிக்கும் பிரதர். நானும் நிறைய ஜானரில் படம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இது வந்து 2.5 hour ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போச்சு இந்த படம். எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, பாய்ஸ் படத்தில் மணிகண்டன் இருக்கான். இவ்வளோ நாள் ஃபீல்ட் அவுட்டு, 20 வருஷமாக ஃபீல்ட் அவுட்டு. இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல லோகேஷ் கனகராஜ் இந்த ட்ரக்ஸ்லாம் அடிப்பானுல பசங்க, அவங்களோட சூப்பராக நடிச்சிருக்கான். அவன் பாடி லாங்குவேஜ் அது இதுன்னு போட்டு இவ்வளோ நாள் பசியில் இருந்தவன் பிரித்து மேய்வான் பார்த்தீங்களா முனி, அந்த மாதிரி அவனோட கேரக்டர் நடிச்சிருக்கான். சிங்கம்புலி காமெடியாக இருக்கு, வில்லனா கலக்கியிருக்கா போல. முனிஷ்காந்த் போலீஸு, காமெடி போலீஸில் சீரியஸாக இருக்கா போல. எல்லாருக்குமே மாற்றி மாற்றி நட்டி வில்லன். இதில் செகண்ட் ஹாஃபில் நட்டி கிளாப் வாங்கி விசில் அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டா போல. எல்லாருமே இவங்க தான் அவங்க தான் சொல்ல வர கேரக்டர் எல்லாமே ஸ்கோர் பண்ணிட்டு போகுது. அது கதையில் ரொம்ப அழுத்தமாகவும் பதிவு பண்ணிட்டு போகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆப்வியஸாக சொல்லணும்னா ஒரு 50th மூவி ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சிங்கம்புலி அவரு நல்லா ஒரு இது பண்ணியிருந்தாரு. நட்டி சார் சூப்பராக அவரோட கேரக்டர் பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். ஸ்பெஷலாக நட்டி சூப்பராக நடிச்சிருந்தாரு. எல்லாருமே நட்டி, மம்தா எல்லாருமே சின்ன ரோலாக இருந்தாலும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அனுராக் கஷ்யப்பும் நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் எனக்கு 99% லிப்சிங் பண்ணிட்டாரு. பர்ஃபார்மன்ஸ்லேயும் எந்த ஒரு தெரியாத லாங்குவேஜில் பண்ணுறோம்லாம் இல்லாமல் ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு வாங்கி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மற்ற கேரக்டர்ஸ் கண்ணுக்கே தெரியலண்ணா. உண்மையாக சொல்ல மற்ற கேரக்டர்லாம் யாருமே இல்லை படத்தில். விஜய் சேதுபதி மட்டும் தான் படத்தில் இருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்த படம். சூப்பராக கனெக்ட் ஆச்சுண்ணா. கிளைமேக்ஸ் இமோஷனல் சீன் கன்ஃபார்மாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே வர ஆடியன்ஸ் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, கிளைமேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் அந்த படத்தோட விக்டரினா. சிங்கம்புலி, நட்ராஜன், அப்புறமா அந்த பாய்ஸ் ஹீரோ அவங்க இருக்காங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக அந்த சிங்கம்புலி இல்லை ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா இருந்துச்சு, செட் ஆகுது அவருக்கு. நல்லாவே இருக்கு படம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், தேவையான படம் தான். புரியல. ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே என்ஜாய் பண்ணாங்க. அந்த மெயின் சீன்ஸ் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சினோம், எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ. இந்த வருஷத்தோட விஷ் ஹாப்பி நியூ இயர் தமிழ் ஃபீல்டுன்னு சொல்லலாம். நானும் எதனா ஒரு படம் அடிக்கும். ஸ்டார் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான், இன்னும் ஓடிட்டுருக்கு. ஆனால் இது வந்து நித்திலன் இந்த படத்தில் நான் டைரக்டரு யார் நடித்தாலும் இந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா கதை அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த படம் இருந்தது. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, போட்டி போட்டிருக்காங்க. மகிழ் திருமேனியா விஜய் சேதுபதியா அப்படின்ற போட்டி போட்டு நடிக்கிறது. அவரும் ஒரு பெரிய டேரக்டர், தலையை வச்சுலாம் பண்ண போகிறார். ஸோ இவ்வளோ பெரிய டேரக்டருங்க வந்து இப்படி ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது ரொம்ப, அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், அந்த முட்டை கண்ணு, அந்த பாடி லாங்குவேஜ் அது தூக்கி சாப்பிடுது. இது ஒரு மான்ஸ்டர் மாதிரி நடிக்குது ஒன்று. இது என்ன புரியல. இங்கே ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணுதுங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிறத செகண்ட் ஹாஃபில் அவுக்கிறப்போ நம்ம அறிவுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குதுல்ல, அது கொடுக்குது இந்த படம். அது வந்து ஹாலிவுட்டில் கொடுக்கும், அடுத்தபடியாக இந்த படம் கொடுக்குது. அதனால இந்த நடிகர்லாம் இல்லை, இந்த கதை, இந்த டேரக்டர் யோசிச்சிடலாம் பாருங்க. இதுதான் மேட்ரு. நித்திலன் ஏற்கனவே குரங்கு பொம்மையில் ட்ரை பண்ணியிருப்பார். அவங்க அப்பாவோட தலையை வச்சுன்னு பேக்கில் விதார்த்த சுற்று, அதுலேயும் அவன் பாரதிராஜெல்லாம் நடிச்சிருப்பார். பட்டு
இது வந்து வேற லெவலில் பெரிய ஆளுங்களை போடுறப்ப படம் வேற மாதிரி போகுது இல்லை, அந்த மாதிரி வேற மாதிரி மாறிடுச்சு இந்த படம். ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்கேன். 50th மூவி. இப்போ நார்மல் ஹீரோஸ்லாம் 50 மூவினா லைக் கமர்ஷியலாக இருக்கணும், ஆக்ஷன் லவ் சாங்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து ஸ்டோரி பேஸ்டு, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி. இப்போ லைக் கம்பேக் கொடுத்துரு, இப்போ சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இதில் திருப்பி ஹீரோவாக நடிக்கிறாங்களே, ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்லாம் அவர் சும்மாவே பிச்சு உதருவார். இந்த படம் வந்து ஒரு மாதிரி அவரை பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப யதார்த்தமாக லைவாக இருப்பார், அவ்வளோதான். இது வந்து ஒரு நடிச்சிருக்காருன்ற மாதிரியே இருக்காது, யதார்த்தமாக லைவாக இருக்கும். அண்ணா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கண்ணா. எனக்கு படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது இந்த படத்தில், வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது லேடிஸு ஒரு இதில் வந்து அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ பெண்களுக்கான நடக்கிற அந்த வன்கொடுமைகள், அதுலேருந்து லேடிஸ் வந்து வீட்லேயே முடங்கின்னு இருக்கக்கூடாது, சூசைட் பண்ணிக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, மீண்டும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், அந்த ஒரு இதுவும் இதில் இருக்குது சொல்லியிருக்கிறாங்க. அதை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. 50வது படம்னு சொல்ல முடியாது, அது வெளியே படம் மாதிரி. இது ரொம்ப நல்லா வந்திருக்குங்க படம். எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணிலேருந்து தனியாக வந்துடுது, அந்த அளவுக்கு வந்திருக்கு படம். நல்லா இருக்குது.